வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க சம்பா கோதுமை ரவை கேசரி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சம்பா கோதுமை ரவை கேசரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஹல்வா பதத்தில், அதுவும் வாயில் வச்சது வழுக்கிட்டு போகும். கரண்டிலேருந்து வழுக்கிட்டு வர்ற அளவுக்கு எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம், எந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த சம்பா கோதுமை ரவையை என்ன செய்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். கிச்சடி செய்வாங்க, இல்லைன்னா ஏதாவது புட்டு செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி கேசரி செஞ்சுருக்கீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. செஞ்சு பார்த்தவங்க இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சுலபமான இந்த சம்பா கோதுமை ரவை கேசரியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சம்பா கோதுமை தான் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்கும் சம்பா கோதுமை. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக நான் வீடியோவில் காட்டுறேன். இதை வச்சு இது வந்து ரொம்ப நீங்கள் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சம்பா கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. மார்னிங் ஈவினிங் ரெண்டுமே ரெண்டு டைமும் நீங்கள் எடுத்துக்கலாம். மத்தியானம் மட்டும் லைட்டாக சாப்பிட்டிங்கன்னா போதும். சுகர் லெவல் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடும். ரொம்ப ஹெல்த்தியானது இந்த சம்பா கோதுமை. நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை சாப்பிடுங்க. இப்போ நம்ம இந்த சம்பா கோதுமையை வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம 1 கப் சம்பா கோதுமை சேர்த்துக்க போகிறோம். சம்பா கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பால் 250 கிராம் உள்ள கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன். அளவெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் செய்கிறப்பையும் அதே அளவு உங்களுக்கு வரணும். பர்ஃபெக்டாக வரணுங்கிறதுக்கு தான் சில விஷயம்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நல்லா வறுத்துக்கணும். இந்த வறுக்கும்போது மட்டும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வறுக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக தான் வறுக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு வறுத்திங்கன்னா கருகி போயிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருந்துச்சு. அப்புறம் வறுபட ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒயிட் கலரில் மாறுது பாருங்கள். இதுதான் அதோட பக்குவம். நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா பக்குவமாக வறுத்தா மட்டும்தான் அந்த சம்பா கோதுமை நம்மளுக்கு அப்படியே அல்வா பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நல்லா வறுத்தாச்சு. நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன அளவில் நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கோதுமை ரவை வறுக்கிறது மட்டும் கொஞ்சம் பக்குவமாக வறுத்துக்கோங்க. மற்றபடி இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் சாமி கும்பிட எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட இந்த டக்குன்னு செஞ்சிடலாம். இது பாருங்கள், இப்போ வறுத்து நான் எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் நான் எந்த கடாயில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த கடாயில் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப்பு சம்பா கோதுமைக்கு நான் 3 கப்பு வச்சுருக்கேன். சில பேர் 3.5 கப்பு வைப்பாங்க. ஏன்னா அந்த கோதுமை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேகும் அப்படிங்கிறதுக்காக நான் 1க்கு 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு தண்ணியை பார்த்துக்கோங்க. ரொம்ப வச்சா கூட கவலை இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம வச்சு கிண்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதானே தவிர அதை பயப்பட தேவையில்லை. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க சம்பா கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் கட்டியெல்லாம் பிடிக்காது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரவையை நல்லா பக்குவமாக வறுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப அது வந்து நல்லா உதிராக இருக்குது. அதனால் அது கட்டிப்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ரவை வறுக்கிறது நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் தான் அது கட்டிப்படும். இப்போ நல்லா நம்ம வறுத்துருக்கோம். அதனால் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்து அது லைட்டாக இறுகும்போது நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் வச்சுட்டு இடையில மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி கொடுங்க. மற்றபடி 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும், இறுகி வந்துடும். இறுகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். முக்கியமாக இந்த சம்பா கோதுமை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே நமக்கு வந்து சாதம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இந்த ரெசிபி எல்லாமே செய்யலாம். கிச்சடியெல்லாம் கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சம்பா கோதுமை. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த சம்பா கோதுமை. நீங்கள் டயட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா சாதம் மாதிரி நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். 2 கப்பு, 1 கப்பு சம்பா கோதுமை ரவைக்கு 2 கப்பு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் சுகர் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் 2 கப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிக சுவை வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 2.5 கப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த சம்பா கோதுமையும் இந்த நாட்டு சக்கரையும் சேர்ந்து அந்த கலரே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. அது நல்லா 2 கோட்டிங் ஆகி ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க வைங்க. அது பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அது நேரம் ஆக அந்த சர்க்கரையோடு சேர்ந்து அது அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே அல்வா பதத்துக்கு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்ல இருகல் கொடுத்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வச்சப்போ கொஞ்சம் தளன்னு இருந்துச்சு. இப்போ நல்ல இருகல் கொடுத்துருச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டே இருங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி இந்த டைமே நமக்கு தெரிஞ்சிடும் அது எந்த கன்சிஸ்டன்சியில் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும்.
இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு, டேபிள் சால்ட்டு, கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுவாமிக்கெல்லாம் நம்ம வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறப்ப அந்த கோயிலில் கொடுக்குற அந்த டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக நம்ம எப்போவுமே அந்த பச்சை கற்பூரம் சேர்க்குறது கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் கிளறினீங்கன்னா போதும். மேற்கொண்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து நெய் விட்டு தாளித்து இதில் கொட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நெய் எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. அடி பிடிக்காமல் அளவுக்கு நீங்கள் கிளறி கொடுத்துக்கணும். இப்போ ஒரு தாளிப்பு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இதுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுக்கிறது வந்து ரொம்ப கருகிராமல் வருங்க. எப்போவுமே ஸ்வீட் ரெசிபிக்கெல்லாம் முந்திரி பருப்பு ரொம்ப ப்ரௌனாகவும் இருக்க வேண்டியதில்லை, ரொம்ப சிகப்பாகவும் இருக்க வேண்டியதில்லை. லைட்டாக எல்லோயிஷாக இருந்தால் போதும். டக்குன்னு எடுத்து அதில் கொட்டினீங்கன்னா சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வந்து முந்திரி பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் முந்திரி பருப்பு வறுக்கிறத நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கருக்கிடுவாங்க. கருக்கிட்டு அந்த ரெசிப்பியில் நம்ம செய்கிறப்ப அந்த முந்திரி பருப்பை எடுத்து ஓரமாக தான் வைக்கணும். எப்போவுமே முந்திரி பருப்பு வறுக்கிறது மட்டும் ஒரு ரெசிப்பியில் பர்ஃபெக்டாக வறுக்கணும். இந்த பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம தாளித்து அதில் கொட்டிட்டோம். இப்போ நெய் ஊற்றி மறுதிருப்பி கிளறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே ஹல்வா பதத்துக்கு வந்துடும் நமக்கு. யோஜனை பண்ணி பாருங்களேன். இது சாப்பிட வாயில் வச்சோன்னே அப்படியே எல்லாருமே நம்மளை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வாவ் அப்படி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அது ஸ்வீட் ரெசிபியெல்லாம் பிடிக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சம்பா கோதுமை ரவை கேசரி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம கிண்டி பார்த்தோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் நெய் விடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஃபினிஷிங் டச்சாக நம்ம லைட்டாக 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். அவ்வளோதான். விட்டுட்டு கிளறி கொடுத்துட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். ஒரு நிமிஷம் அப்படியே கிளறி கொடுத்துட்டு வச்சோன்னா போதும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சம்பா கோதுமை ரவை கேசரி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கலரும் இல்லை, எந்த ஃபுட் கலரும் சேர்க்காமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சம்பா கோதுமை ரவை கேசரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியான முறையில், அதே சமயம் சுலபமான முறையில் இந்த சம்பா கோதுமை ரவை கேசரி இருக்கும். நீங்கள் நவராத்திரி ஸ்பெஷலாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ரெசிபீஸ், நான் ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபியெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வகையில், அதே சமயம் ரொம்ப சுலபமான வகையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்க ஹைப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.